Hello and good evening to each one of you. Vanakkam, Namaskaram, Anevarukkum, Male Vanakkam. So, thanks for each one of you having come. Second, உங்கள் நம்பிக்கையை மேம்படுத்தும் முக்கியத்துவத்தை உங்கள் அனைவருக்கும் புரிய வைப்பதே இந்த வெபினாரின் நோக்கம். இந்த செஷன் முடியும் போது ஐ வில் என்ஷூர் தட் உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் இப்போ இருக்கிறத காட்டிலும் டெஃபினட்டாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுறேன். தேர்டு, நான் டீட்டெயிலாக பேசும்போது, அதாவது விரிவாக பேசும்போது குறிப்புகளை எடுக்க நீங்கள் ஒரு டைரி, பேப்பர் கிடையாது, ஒரு டைரியும் பென்னு வச்சுருக்கணும். பிகாஸ் சம் பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு நோட், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் கெட்டிங் இன் டு ஜாப், தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் வில் இன்ஸ்பயர் யூ, இட் வில் டேக் யூ டு அ டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ தயவுசெய்து குறிப்பெடுங்க. ஏன்னா இந்த குறிப்பு எடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், செஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரீயாக இருக்கும்போது யூ ஹேவ் டு கோ த்ரூ இட். Every day you have to go through it, then only you will practice it. Otherwise என்னன்னா 2 நாளில் நான் சொன்னதெல்லாம் மறந்து போய்டும் உங்களுக்கு. You have to practice it for your lifetime, then only you will develop the confidence. நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரி எடுக்கப்பட்ட குறிப்புகளை பயிற்சி செய்ய வேண்டும். சும்மா எழுதிட்டு நம்ம பேப்பரை மிஸ் பண்ணி போய்ட்டு, அதனால தான் பேப்பரில் எழுதக்கூடாது, கம்பல்சரியாக டைரியில் எழுதணும்னு சொல்கிறேன். To enter into a competitive world, you have to develop yourself, and this is the time because there is so much of competition. அவ்வளோ காம்படிஷன் இருக்கிறீங்களா? நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் போராட வேண்டும். போராட தான் நாம் அனைவரும் பிறந்திருக்கிறோம். ஸோ ஜாலியாக பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். டோன்ட் ஸ்பெண்ட் யோர் டைம். யூ ஹேவ் டைம் வென் யூ கெட் ஓல்ட், யூ கேன் வாட்ச் டிவி, யூ கேன் வாட்ச் மூவிஸ். இப்போ இல்லை. ஹவு டு டெவலப் கான்ஃபிடென்ஸ், நீங்கள் எப்படி நம்பிக்கை விட்டு வாழ வேண்டும், அதை பற்றி தான் பேசுகிறோம் இல்லையா? ஸோ ஹவ் யூ டெவலப் கான்ஃபிடென்ஸ் இஸ் கம்பல்சரியாக உங்களுக்கு தெரியணும், உங்கள் ஆத்மாவுக்கு தெரியணும் நீங்கள் டெஃபினட்டாக நல்லா பண்ண முடியும்னு. நம்பிக்கை அதுதான் இல்லைங்களா? நம்மளால் பண்ண முடியாது, அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லாமல் நீங்களே அதுக்குள்ளே இறங்கிட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லா பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹவ் டு திங்க். சரியா? எதுக்கு இந்த கான்ஃபிடென்ஸ்னால், இந்த மென்மையான திறன்கள், அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ் வி கால் இட் இன் இங்கிலீஷ். இந்த மென்மையான திறன்கள் ஏன் முக்கியம்னா, இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு சக்சீட் இன் லைஃப். நம்ம வெற்றிக்காக அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. These soft skills will be the initial webinars I'll be doing across the weeks. Very important to develop yourself. அதாவது எப்போ தெரியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் அன் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வச்சுக்கோங்களேன். உங்கள் இன்ஜினியரிங் இஸ் எ ஹார்ட் ஸ்கில். இந்த ஹார்ட் ஸ்கில் வச்சு உங்களுக்கு வேலை கிடைக்காது. இன்டர்வியூவில் அவங்க கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியணும். விச் இஸ் யோர் கம்யூனிகேஷன், த ஹம்பிள்னஸ், த பொலைட்னஸ், த வே யூ ட்ரெஸ், ஆல் தீஸ் ஆர் கால்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ். So you don't get a job just because of your hard skills. You need lot of other skills which will complement the hard skills to place you in a good job. நிறைய பேர் இன்டர்வியூ ஃபெயில் ஆகிறதுக்கு கேள்வி தெரியலும் கிடையாது. They do not know how to present. நம்ம அதை பற்றி வருவோம். நிறைய செஷன் அந்த மாதிரிலாம் நான் கண்டக்ட் பண்ணுறேன், எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தோஸ் who have got into job now. There are various sessions for school children and so on. So I would request all of you to give the link of my YouTube channel to many of your friends, relatives, groups, so it will help many of them in the coming weeks and years. One of the skill which can be learnt is confidence. கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் பயிற்சி செய்யக்கூடிய முக்கியமான திறன்கள் மற்றும் பண்புகளில் ஒன்று நம்பிக்கை, which is confidence. டெவலப் பண்ண முடியும். நம்ம வீட்டில் ஒரு மாதிரி வளர்ந்துருப்போம், சுற்றுப்புறம் ஒரு மாதிரி இருந்திருக்கும், நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவல்லாம் ரொம்ப கீழேயாக இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். பட் கண்டிப்பாக சொல்கிறேன், கான்ஃபிடென்ஸ் லெவலை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதை முதல்ல நம்பிக்கையாக இருங்க. ஆர் யூ பிலீவிங் தட் யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ்? நாம் ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போது அது ஸ்டெபிலிட்டியே வழங்கு. ஒரு சவால், ஒரு சேலஞ்ச் எடுக்கும்போது இட் கிவ்ஸ் ஸ்டெபிலிட்டி டு அஸ் இன் ஆர் லைஃப். 3 சிரமங்களை சமாளிக்க இது உதவுகிறது. கான்ஃபிடென்ஸ் இருந்தால் என்ன ஆகும்? ப்ராப்ளம் வரும்போது யூ வில் ஃபேஸ் வித் கான்ஃபிடென்ஸ். யூ வில் நாட் கெட் ஷேட்டர்ட் அவே. சம் பீப்புள் சேல, ஐயோ நான் அப்படியே ஷேட்டராகி போயிட்டேன்னு, அது ஆக மாட்டாங்க. பிகாஸ் தே வில் மேனேஜ், தே வில் ஸ்டாண்ட் அப். திஸ் இஸ் வாட் கான்ஃபிடென்ஸ் மீன்ஸ். நெக்ஸ்ட், what is assertiveness? Because I will conduct a course called Assertiveness and Self-Confidence. அதில் அசர்ட்டிவ் பற்றி நிறைய பேசுவோம். உங்கள் உரிமைகளுக்காக நிற்பது. அது என்ன அர்த்தம்னா, டு ஸ்டாண்ட் அப் டு யுவர் ரைட்ஸ். when there is something wrong, you will know how to approach. You will not shout, you will not fight with people, but you will approach saying that, sir, this is how it has to be done, sir, am I right, sir? See how you tell positive things. Negative,
3 நம்முடைய டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி. ஹவு கேன் யூ மேக் டிசிஷன்ஸ்? நல்லா யோசிச்சு பாருங்கள். நமக்கு கான்ஃபிடன்ஸ் கிடையாது, யார் என்ன சொல்லலாம். நம்ம கிளாஸ்லேயே பார்த்துக்கோங்களேன், இஃப் வி ஆர் வீக் வாட் ஹேப்பன்ஸ், வி வில் ஜஸ்ட் லிசன் டு பீப்புள், இல்லைங்களா? ஓவர் கான்ஃபிடென்ட்னா இட்ஸ் டேஞ்சர். வி வில் நாட் இம்ப்ரூவ், பீப்புள் வில் நாட் கம் க்ளோஸ் டு அஸ். புரியுதுங்களா? கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், பட் யூ ஷுட் நோ வேர் டு ட்ரா த லைன். You speak like an Indian, but you have to speak appropriate, good English. ஏன்னா we are qualified people சொல்கிறோம் இல்லைங்களா? we are MBA, நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், பிகாம் படிச்சிருக்கோம், வேரியஸ் ஸ்கூல்ஸ் வந்திருக்கோம் இல்லையா? அப்போ அது ப்ரூவ் பண்ணோம். அது என்னென்னா we have to work hard. We could have done this during our school, we have not done, at least now you can do, because you have something called youthfulness in you and your age, இல்லைங்களா? ஸோ நிறைய சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு என்ன வேணும்? முதல்ல கான்ஃபிடன்ஸ் வேணும். என்னால் முடியும் சொல்லி நீங்கள் நினச்சிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த எமோஷனல் ரீசன், செல்ஃப் பிளேமு, ஜென்ரலைசேஷன் அது விட்டுடுங்க. சரி, யாருமே பண்ணுறதில்ல, யாரும் பண்ணாதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் பண்ணுங்கன்னு. ஃபைன், ஐ திங்க் வி ஆர் பெட்டர் நவ். யூ வில் see the slide now. லிஸ்னிங் அண்ட் ஹியரிங் இது ரெண்டும் ஒரே விஷயம் கிடையாது, நமக்கு நல்லா தெரியும். சூஸ் டு லிசன், அதாவது கேட்க தேர்வு செய்யவும். அதுதான் என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அது மட்டும் நம்ம கேட்டுப்போம். சில டைம் வீட்டில் கூட நடக்கிறது உண்டு இல்லையா? நம்ம வீட்டில் ஏதாவது சொல்கிறது நமக்கு கேட்க வேண்டாம், போர்னா நம்ம அது கேட்குறது கிடையாது. யூ சூஸ் டு லிசன். லிசன் பண்ணுறதுக்கு யூ நீட் சம்திங் கால் கான்சன்ட்ரேஷன். சும்மா கேட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு தெரியணும்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். செறிவு தேவை, கான்சன்ட்ரேஷன் தேவை. அண்ட் இட் லீட்ஸ் டு லேர்னிங். என்னென்னா நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா நீங்கள் யூ வில் ஸ்டார்ட் லேர்னிங். தட் இஸ் வை வி சே கான்சன்ட்ரேட்னு சொல்லுவோம். எதுவுமே படிக்கும்போது கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லா பதியும். இன் தட் most important is your body language as well. How you carry yourself, how to strike, what is your posture. So first point is it signals to others, மற்றவர்களுக்கு சமிக்ஞைகள், which means your actions. நீங்கள் உங்கள் body language, what message it sends. These messages are unconsciously sent, உங்களுக்கு அறியாமலே அனுப்பப்படுகிறது. The way you stand, for example, when you do sessions for this marketing people, sales people, வளைஞ்சு நின்று பேசினா nobody likes. You have to be spick and span. நீங்கள் சொல்லுங்க, சார் வெயிலேருந்து வராங்க பாவம்னு. I know all these things, but when you get into an office and when you are going to converse, you have to be neat enough to get into that. Because your job warrants that. If you say you're a salesperson, you have to be like that. Otherwise you cannot be a salesperson. You will not be successful. நாம் சொல்வதெல்லாம் வாழ்க்கையை சிறந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாக வாழ்றதுக்கு மட்டும் தான் சொல்கிறோம். ஏதோ வாழ்ந்து போகிறோன்னு சொல்கிறதுக்காக நம்ம இந்த செஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறது இல்லை, இல்லைங்களா? நல்லா வாழணும். ஐ டோல்ட் யூ, எக்ஸ்ட்ராடினரி லைஃப். மூன்றாவது, பாடி லாங்குவேஜே 93% ஆஃப் கம்யூனிகேஷனை உறுதியாக்கிடும். The way you stand, the way you talk, the way you behave, the way you show your actions. So our challenge is, இலக்கு என்னவாக இருக்கும் என்பதில் தெளிவாக இருங்கள். உங்கள் டார்கெட் என்ன? இன்றைக்கி நீங்கள் செஷன் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா என்னை பொறுத்த யுவர் டார்கெட் இஸ், பை த டைம் வி ஃபினிஷ் வி வாண்ட் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் டாக்டர் சுபாஷ் தட் வி ஆர் பெட்டர் தென் வாட் வி ஆர் எஸ்டர்டே or before I came for the seminar. We use the term called, acronym called SMART. Specific, measurable, achievable, realistic and timed. SMART. நான் அந்த ஸ்லைட்லாம் போகல, ஏன்னா அதெல்லாம் பார்த்தா டைம் ஆடுவதனால அதெல்லாம் ரிமூவ் ஃப்ரம் தேர். ஸோ ஸ்மார்ட் ஃபேக்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் இட் ஷுட் பி டைம்டு. இந்த டைம்குள்ளே முடிக்கணும்னா அந்த டைம்குள்ளே முடிச்சிருக்கணும். அதுதான் இலக்கு என்பது. புரியுதுங்களா? Now we are going to a very interesting chapter called feeling the part. அதாவது you should start realizing about this. பாசிட்டிவாக இருப்பது சுய பேச்சு மற்றும் உங்கள் பலங்களை அங்கீகரித்தல் மற்றும் செயல்படுவது குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய சொத்தை வழங்கும். இட் பிகம்ஸ் அ பிக் அசெட், விச் மீன்ஸ் பாசிட்டிவ் திங்கிங். எல்லாருக்கும் நிறைய குறைகள் இருக்கலாம், நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். இதை பற்றி இப்போ நெக்ஸ்ட்டு பேச போகிறோம். அதாவது ஹவு யூ ஐடென்டிஃபை வித்தின் யோர் செல்ஃப் தி வீக்னஸ் அண்ட் ஹவ் யூ ரிமூவ் தம். இப்போ ஐடென்டிஃபையிங் யோர் ஒர்த், இந்த ஒர்த்துன்னு சொல்கிறது உங்களுக்கு என்னெல்லாம் முடியும் பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணுறது. நேர்மறையான சுய பேச்சை உருவாக்குங்கள். உங்களுக்கு செல்ஃப் டாக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கை பற்றி. நம்ம இஃப் யூ சீன் எலிஃபென்ட், பேபி எலிஃபென்ட் காஃப், சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் கட்டாமல் இருப்பாங்க. அப்புறம் கட்ட ஆரம்பிக்கும் போது தி எலிஃபென்ட் வில் ஸ்டார்ட் புல்லிங் தி செயின்.
அதால் வலிக்க புல் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்தோடனே இட் வில் டிசைட் இன் லைஃப் தட் ஐ வில் நெவர் பி ஏபிள் டு பிரேக் திஸ் செயின். When it becomes huge, a chain is put, but the chain actually is nothing for the elephant. But the elephant doesn't know it can break it. ஏன்னா அது வளர்ந்து போயிடுச்சு. செயின் அவ்வளோ பெருசாக ஆக்க மாட்டாங்க. பட் இட் ஹஸ் சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணும்போது இட் ஹஸ் பிலீவ் தட் ஐ கேனாட் டூ. இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது நாம் குழந்தைங்க நம்ம ஓவராக சேட்டை பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க பேரண்ட்ஸு, சும்மா அங்கே உட்காரு சொல்கிறாங்களா இல்லையா? நம்மளும் சொல்கிறோம் இல்லையா? இஃப் எனிபடி இஸ் பேரண்ட் ஹியர் யூ வில் நோ. நம்மளும் குழந்தைங்க சொல்ல சும்மா உட்காரு, எப்பவும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கேன் அம்மாவையும் அப்பாவையும் சொல்கிறோம் இல்லைங்களா? அது ஏன்னா அந்த குழந்தை மைண்டில் நாம் குழந்தையாக இருந்தபோது நம்ம குழந்தைங்களும் இட் ப்ரோக்ராம்ஸ் யூ ஆர் நாட் சப்போஸ் டு கெட் அப் அண்ட் கோ. You understand? They are unable to go. What happens? All the energy, whatever they want to do, becomes packed. They are unable to use it at all. புரியுதா உங்களுக்கு? ஸோ செல்ஃப் டாக் வாட் ஹேப்பன்ஸ், அந்த குழந்தை மைண்டில் எழுதிடுது, உன்னால் எழுந்து ஓட முடியாது, நீ எழுந்து போகக்கூடாது, நீ அதை பண்ணக்கூடாது. தட் இஸ் வை தே சே சில்ட்ரனை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். தப்பு பண்ணுவாங்க, நம்ம பண்ணலையா, உடைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் குழந்தைகள். கீப் இம்ப்ரூவிங், டெவலப்பிங், அது குழந்தைங்களுக்கு அந்த டைம். அதனால தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன பண்ணணும், டாக் பாசிட்டிவ்லி, கீப் டாக்கிங் பாசிட்டிவ் டு யுவர் மைண்ட். திஸ் இஸ் வாட் இட் சேஸ். Be positive, அதாவது நேர்மறையாக இருங்கள். Especially for family, you should have quality time. Next, how you dress. Why dressing matters. When people gauge you, your dress matters. So you have to dress very decently. You have to dress according to occasion. உடல் மொழியின் பங்கு, which means in body language, first thing is eye contact. Second is தோரணை. தோரணை means the posture you stand. அதிகப்படியான ஒரு too much of body, like you start shaking your body like this, people will not like it. Decent dress, how you carry yourself, what you talk, how you shake hands, firm shake hand. They say in communication, firm shake hand. Such and so that becomes a lesson for you. So even in the learning process of something called developing your confidence, even those tough people whom you work with, whom you meet, will teach you. Keep telling us we have to improve. அங்கேயும் கற்றுக்கலாம், போகிற இடத்துலையும் கற்றுக்கலாம், வேலையில் சூப்பர்வைசர் மேனேஜர்லேருந்து கற்றுக்கலாம், கலீக்கிட்டேருந்து கற்றுக்கலாம், கடினமான நடத்தை உள்ள ஆள்கிட்ட கற்றுக்கலாம். ஏன்னா they will be very different. அப்படி we keep learning. என் கண்ட்ரோல் கிடையாது, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் மட்டும்தான் உள்ளது. And you guys are in such a big competition, you have to hone your skills every day. இது மட்டும் பார்த்தாது, you have to practice. இன்னும் 2-3 ஸ்லைட் இருக்கு, I will explain to you, then we will come back. அதாவது இப்போ நான் உங்ககிட்ட படிங்க சொன்னால் நீங்கள் விருப்பத்தை சொல்லும்போது மக்கள் மாற மாட்டாங்க. அப்போ நான் சொல்கிறேன்ல, நல்லா பண்ணுங்களா, நீங்கள் மாற மாட்டீங்க. வேறு வழி இல்லாமல் வேறு சிச்சுவேஷன் வரும்போது people automatically change. But my dear friends, you don't, I know that you are not like that. You are all champions and I want you to be champions only. நீங்கள் சிச்சுவேஷனாக வெயிட் பண்ணுங்க, இதுதான் சிச்சுவேஷன், இன்றைக்கி இல்லைன்னா எப்போ இல்லையா? அந்த மாதிரி குறிக்கோள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ஷார்ப்பாக. இப்போ in short, I am coming to summarize now. What is confidence? நீங்கள் இருக்க விரும்புவதை போல நீங்களே காட்சிப்படுத்துங்கள். That is first visualize. Sir, I want to become a confident person. Behave like a confident person in every walk of life. டைம் கீப்பிங், கம்யூனிகேஷன், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், புரியுதுங்களா? இது எல்லாத்துலேயும் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். செகண்ட், உங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இன்று முதல் நான் இந்த செஷன் முடிந்த பிறகு நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று உங்களையே கட்டாயப்படுத்தி கொள்ளுங்கள். 3, ஒவ்வொரு நாளும் உங்களை பயமுறுத்தும் ஒரு காரியத்தை செய்யுங்கள். அதாவது சார் எனக்கு அது பார்த்தா பயம்னா பயப்படாதீங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ட்வைஸ் யூ டூ, you will start doing it automatically. For example, நீச்சல் தெரியல வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறாங்க, முதல் நாள் தண்ணியில் தள்ளி விட்ருவாங்க, அவ்வளோதான். That's all. One time, that one time is what is required. So that push makes a difference. So ஒவ்வொரு நாளும் உங்களை பயமுறுத்தும் ஒரு காரியத்தை செய்யுங்கள். உங்கள் விமர்சகர்களிடம் கேள்வி கேளுங்க. அதாவது somebody criticize you, ask them questions. Don't run away. Ask them questions. 100 நாட்கள் நிராகரிப்பு சவாலை எடுத்துக்கொள்ளுங்கள். 100 days சேலஞ்ச் எடுங்க. I tell you, 3 months, 3.5 months later, see who you are. வெற்றி பெற உங்களை முதலில் அமைத்து கொள்ளுங்கள். I told you, all of us are capable.
அந்த வெற்றி பெற நீங்கள் முதல்ல அமைத்து கொடுங்க. யூ ஒர்க் டுவர்ட்ஸ் தேட். யூ ஹேவ் டு ஹெல்ப் அதர்ஸ், கைட் அதர்ஸ் ஆல்சோ. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்களை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். What happens is when you start working very hard, you forget about yourself. I always tell you, your health is the most important thing. If your body is fine, your mind is fine. So what you put inside your head also becomes useful to you. So eat proper food, take very good exercise. You are young today. You think you have all the strength in the world. It has to come for a very long time because you are a responsible person. You have a family. You will have a family very soon. ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தயவு செய்து 1 hour டெய்லி எக்ஸசைஸ் எடுங்க. வீட்டுக்குள்ளே யூ டோன்ட் நீட் கிரவுண்ட், யூ நீட் ஜஸ்ட் 3x3 இடம் இருந்தால் போதும், எக்ஸசைஸ் பண்ண முடியும். And it is your health I am talking about because you are a responsible person. This I am going to the next slide, which is talking about other training. There are various other training to develop yourselves. Kala nirvagam, time management, unleash your potential. அது வேற செஷன் நான் சொல்கிறேன். தொடர்பு திறன், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், மோதல் மேலாண்மை, கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், ஒருவருக்கொருவர் திறன்கள், which is interpersonal skills, மன அழுத்தம் மேலாண்மை, which is what? Stress management, உறுதிப்பாடு, உறுதிப்பாடு மற்றும் தன்னம்பிக்கை, which is assertiveness and self confidence. ஒரு வேலைக்கு 10 அத்தியாவசிய திறன்கள், which is 10 essential soft skills. And college to corp, I think many of the students who are attending this I would have attended also. That is for college students who are moving from that level to go to a corporate, how to attend interview, how to get a job, how to place yourself and not to remain at that level, grow, வளர்ந்து மிக சிறந்த பொசிஷன் அடைவது எப்படி பற்றி பேசுகிற செமினார் அது. அது இல்லாமல் பேசிக்ஸ் ஆஃப் MS வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட். வென் ஐ சே பேசிக்ஸ்னால் சும்மா ஒரு லெட்டர் டைப் அடிக்க தெரியல, எப்படி லெட்டர் அடிக்க முடியும், purpose of typing a letter without a single mistake. That is what is a session, and my students or whoever is sitting in front of me or across the globe know how I do my sessions. So this is a sample of a e-learning course. You will not only feel happy, you have so much of energy and are able to do anything very well because of the newly acquired positivity and skills you have acquired during this period through sessions like this. I personally hope that this webinar has reiterated the positivity and energy, and more importantly on something called soft skill, which is your confidence, a prime importance for all of us. With right attitude, I am confident that you will be confident and progress in the days, weeks, months and years to come. Wish you the best of luck on the rest of your travels. அதனால் நான் உங்களை விரைவில் மற்றொரு வெபினாரில் காண்கிறேன், சந்திக்கிறேன். Stay home, break the chain, stay safe, share with others if you liked it. Keep improving. Life is one-time opportunity. Make your life great. And once again, thanks to each one of you. Thereby, then later on I will do it, different types of webinar. Okay, so can I bid goodbye to all of you? Thank you very much. Nandri, Vanakkam.